Good morning, praise Lord. Welcome to this video. இந்த நியூ பிஸ்னஸ் சீரீஸில் இது அடுத்த வீடியோவை நான் செய்ய விரும்புகிறேன். ஸோ இது கோயம்புத்தூரில் நான் ஒரு ரெண்டட் 1 BHK அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. என்னுடைய பிஸ்னஸ், அதாவது என்னுடைய ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் முதல் ஸ்டெப்பாக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் போன வீடியோவில். அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா இந்த 1 BHK ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் ஏர்போர்ட் கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஏர்போர்ட் கிட்ட நான் போய் விசாரித்தேன். இங்கேருந்து எந்தெந்த சிட்டிக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லும்போது, ஹைதராபாடுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போன மாதமே அதுக்காக நான் புக் பண்ணிவிட்டு 21 செப்டம்பர் டு 24 செப்டம்பர் நான் ஹைதராபாத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ இது என்னுடைய பிஸ்னஸ்க்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஜனங்களை நான் பார்ப்பேன். அவங்க எப்படி ஹவு தே லீவ் அதெல்லாம் நான் பார்ப்பேன். வாட் இஸ் த மென்டாலிட்டி, வாட் இஸ் த ஆட்டிடியூடு, அதை நான் ஸ்டடி பண்ணுவேன். அதுக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் இல்லை இந்த மாதிரி வீடியோஸில் அதை ஷேர் பண்ணதுக்காகவும் நான் செய்கிறது வழக்கம். முக்கியமாக ஜனங்கள் சிக்கனவாதிகளாக இருக்கிறத பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் கூட நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண போயிருந்தேன். நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு வாங்குறதே இல்லை. நம்ம ஏதோ ஒரு செகண்ட் கிளாஸ் இதில் நம்ம போயிட நினைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். நேற்று நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் கிளாஸில் போகலாமே அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதுனால நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா டிக்கெட் கொடுக்குற அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, அது காஸ்ட்லியாக இருக்குமே, நீங்கள் செகண்ட் கிளாஸில் பயணித்தா 160 ருபீஸ் தான், ஃபஸ்ட் கிளாஸில் போனால் 560 ரூபாய் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல மேடம், நான் வெள்ளூரில் ஏர்போர்ட்டு வந்துடுச்சுன்னா நான் ஃப்ளைட்டில் கூட போவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது நம்ம பெரிய அளவில் நம்ம செலவழிக்கவோ இல்லை என்ஜாய் பண்ணவோ நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். சிக்கனம் பிடிச்சி கஞ்சத்தனம் பண்ணுறது நம்முடைய வாடிக்கையாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிருக்கிறேன். அதான் என்னுடைய ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நான் இது அடுத்த ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன். அதாவது வேறு செகண்ட் கிளாஸு ட்ரெயின்லலாம் போகாமல் ஃப்ளைட் பிடிச்சி நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் ஹைதராபாத்தில் நான் வீக்கெண்டை நான் செலவழித்தேன். கர்த்தர் என்னோட இருந்து வழிநடத்தி திரும்ப கொண்டு பத்திரமாக சேர்த்துட்டார். ஆனால் நான் இந்த மாதிரி ஃப்ளைட் பிடிச்சு ஹைதராபாத் போகிறத என்னுடைய குடும்பத்தவர், நண்பர்கள் நிறைய பேர் அதை கவனிக்கிறாங்க. ஏன்னாக்கா தனியாக தூரத்தில் இருக்கிற இந்த புதிய சிட்டி ஹைதராபாத், அங்கே போகிறாளே, ஒரு வேளை திருட்டுத்தனமாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை திருட்டுத்தனமாக ஏதோ ஒரு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் மடஜனங்கள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. அது உண்மைதான். நம்முடைய மூளை, நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மேம்பாடான காரியங்களில் நம்ம செலுத்தி நம்மளை அப்டேட் பண்ணி நம்ம கர்த்தருக்கான காரியங்களில் நம்ம வளராட்டி நம்ம இப்படி தான் புவாராக நம்ம சிந்திப்போம். அது எங்கள் ஊர்லாம் அது மாதிரி புவர் குவாலிட்டி ஊராக தான் இருக்குது. மற்ற ஊர்களும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை.
ஸோ நான் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது, அதுக்காக ஜெபிக்கிறது, அது என்னுடைய வழக்கமாக இருக்குது. ஸோ இது பிஸ்னஸில் என்னுடைய அடுத்த 2 ஸ்டெப்பு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சிக்கனம் பார்க்காம இதுமாரி ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை ஃப்ளைட்டு அது மாதிரி போகிறது. 2வது புதிய புதிய சிட்டிக்கு தனியாக பயணிக்கிறது. ஸோ இந்த நம்ம ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ தங்க வேண்டி இருக்குது புதிய சிட்டியில். அப்படி இருந்தால் கூட அங்கேயும் நம்ம ஜெபத்தோட அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி, ஹவுஸ் கீப்பிங் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தா அங்கே கூட கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே நம்ம தாய் வீட்லேயோ இல்லை புகுந்த வீட்லேயோ கூட நம்ம இருந்தாலும் நம்ம மோசமாக நம்ம ஜீவியம் காணப்பட முடியும். ஸோ எல்லாம் நம்மளுடைய ஜெப ஜீவியம், நம்முடைய மென்டாலிட்டி, நம்முடைய நோக்கங்கள் மேலானதாக இருக்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குதா, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்குதான்றது அது சாத்தியமாகிறது. இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன்.